ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே ரொம்ப ஃபில்லிங்காக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஹை ப்ரோட்டீன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிழங்கு சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு, கேரட்டு, பீட்ரூட்டு, சக்கரவள்ளி கிழங்கும் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சவாரிக்கட்டை இருந்ததுன்னா அதுவும் எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்ச பட்டாணி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, எண்ணெயை காய வச்சுக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பவுட்ரு போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். இது செய்யறது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு போகிறாங்களோ இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. நிறைய பேர் சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம். இது சீசனலில் தான் கிடைக்கிதுன்ட்டு இல்லாமல் இப்போ எல்லா டைமிங்லேயுமே சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் கிடைக்கிது. அதை நம்ம அப்பப்போ கண்டிப்பாக ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சோண்டு புதினா இலை போட்டிருக்கேன். புதினா இலை போட்ட பிறகு தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே கிழங்கு வகைங்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். ஒரே ஒரு முறை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் கூட போடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் இது. இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு பிறகு இதில் போட்டிருக்கேன். எப்போதும் நீங்கள் பாசுமதி ரைஸை ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல நீளமாக ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த கப்பால் எடுத்திருக்கீங்களோ, இப்போ 1 கப்பு எடுத்திங்கன்னா 1.5 கப்பு அளவுக்கே தண்ணி போதுமானதாக இருக்கும். 2 கப்பு ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழஞ்சாப்பில் ஆகிடுது ஒரு சில அரிசி. அது நீங்கள் எந்த அரிசி வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஜென்ரலாகவே இது மாதிரி ரைஸுக்கு 1:1.5 அந்த மாதிரி ரேஷியோவில் தான் தண்ணி ஊற்றணும். இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு தயிர், நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். 1 கப்பு வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ரைஸ் ரெடி ஆகிடும். இது நீங்கள் லஞ்சுக்கெல்லாம் கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஜென்ரலாக ஒரே நாளில் ஒவ்வொரு காய்கறி ஒரு நாளைக்கு கொடுப்போம். பட் ஒரே நாளில் இத்தனை வகையான கிழங்குகளை சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பாங்க, நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாம். எவ்வளோ பொலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். சுவையான கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.